4000 கோடி மெகா ஊழல் திமுக மீது குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தலை உருண்டது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விடுத்திருக்கிற செய்தி குறிப்பில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் வாயிலா ஏற்கனவே ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றதை கடந்த மார்ச் மாதம் சுட்டி காட்டியிருந்தோம். தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிருப்பது தெரிய வந்திருக்கு. சென்னை மாநகராட்சி 4 மற்றும் 8 ஆகிய 2 மண்டலங்களில் வீடு வீடா சென்று குப்பை சேகரிக்கும் பணிகளுக்காக தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி கோரல் கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 4000 கோடி ஆகும். ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏற்கனவே 4 முறை தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக நவம்பர் 20, 2025 நேற்றைய தினம் மாலை 3 மணி வரை ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 3 நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி நேற்று மாலை 3 மணிக்கு முடிவடைந்த ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்ப மீண்டும் ஒரு நாள் நீட்டித்து இன்று கடைசி நாள் என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு நேற்று மாலை 4 மணிக்கு மேல் வெளியாகியிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் மேலும் ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்று இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதன்படி ஏற்கனவே 3 நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை வைத்து ஒப்பந்தம் தங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமாகவே இந்த கால நீட்டிப்பு செய்துள்ளதா அறிய முடிகிறது. ஏற்கனவே நேரம் முடிவடைந்த ஒப்பந்த அறிவிப்பை மீண்டும் கால நீட்டிப்பு செய்வது முற்றிலும் விதிமீறல், ஒப்பந்தத்தின் வெளிப்படைத்தன்மையும் பாதிக்கும். இந்த விதிமீறல் காரணமாக ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரிய 3 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒப்பந்த மதிப்பான சுமார் 4000 கோடியில் பெருமளவு ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகளை மீறி கால நீட்டிப்பு செய்திருக்கிறாங்க என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும். உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அண்ணாமலையை வலியுறுத்தியிருக்காரு. மேலும் இந்த கால நீட்டிப்பு செய்தது யார், வற்புறுத்தல் என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். நேரம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது, அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அண்ணாமலை பேசியிருந்தார். மேலும் இதற்கு பின்னால் திமுக தலைவர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ, அப்படி இல்லை என்றால் திமுக அரசோ இருந்தால் கண்டிப்பாக திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய செயலாளர்கள் சிறைக்கு செல்லவும் வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு அவர்கள் சிறைக்கு சென்றால் கண்டிப்பாக இந்த 2026இல் திமுக வெற்றி அடைவது சாதாரண விஷயமல்ல. ஏற்கனவே நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் KN நேரு செய்த ஊழல் மாபெரும் ஊழலாக பட்டியலிடப்பட்டுள்ளது. அதுவே நிலுவையில் உள்ள நேரத்தில் இப்போது 4000 கோடி மெகா ஊழல் செய்திருக்கும் திமுக கண்டிப்பாக இந்த முறை தப்பிக்க முடியாது. மேலும் உதயநிதியும் ஸ்டாலினும் இம்முறை 2ஆம் முறை ஆட்சி செய்ய வேண்டும் என கனவு காண்டு வருகின்றனர். கண்டிப்பாக இந்த முறை பிஜேபி ஆட்சிதான் என அண்ணாமலை கூறியிருக்காரு. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்து ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார் என அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எம்மாதிரியான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.